ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புது வருட பிறப்பின் முதல் நாளான இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஐகோட் வழங்க கேட்கலாம். ஐகோட், வணக்கம். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் பக்தர்களின் கூட்டம் எந்த அளவிற்கு இருக்கிறது, அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு பணியில் எத்தனை காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், இது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. நிச்சயமாக ஆங்கில புத்தாண்டு 2026 ஆண்டு இன்று கோலாகலமாக பிறந்ததையொட்டி நாடுகள் முழுவதிலுமே இந்த புத்தாண்டு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆங்கில புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்பதற்காகவும் கொண்டாடுவதற்காகவும் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த நள்ளிரவு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்ததையொட்டி இந்த ஆண்டு முழுவதும் தங்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைப்பதற்காகவும் ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மை பயப்பதற்காகவும் இறைவனை வழிபட்ட பின் இந்த முதல் நாளிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்காக பலரும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று காலை முதலே பல்வேறு பகுதிகளில் வந்திருக்கிற பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்று புத்தாண்டையொட்டி நள்ளிரவு 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பல்வேறு கால பூஜை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் கூடிய பக்தர்கள் நள்ளிரவு முதலே கடலில் புனித நீராடி அந்த 1 மணிக்கே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். குறிப்பாக அந்த புத்தாண்டு பிறந்த முதல் கணமே முருகனை தரிசித்து தங்களுடைய ஆசைகளையும் தங்களுடைய வேண்டுதல்களையும் முருகனிடம் வைத்த பின்னரே இந்த புத்தாண்டை தொடங்குகிறார்கள். அந்த வகையில் இந்த முருகனை முதல் நாளிலேயே இந்த முருகனை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மை பயக்கும் என்ற ஒரு நம்பிக்கை பக்தர்களும் இருந்து வருகிறது. இறை வழிபாட்டுக்கு பின்னரே இந்த புத்தாண்டை வரவேற்பதற்காகவும் அவர்கள் உற்சாகமாக கொண்டாடுவதற்கும் தயாராகி இருக்கிறார்கள். அந்த வகையில் முதல் நாளிலே இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுவாமி தரிசனம் செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடற்கரையிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடையும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக குளிரிட்டும் விளையாடி மகிழ்ந்தும் தங்களுடைய இந்த புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டுமின்றி பல்வேறு பகுதியில் மாலை அணிந்து விரதம் இருந்தும் சில பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். புத்தாண்டையொட்டி மாலை அணிந்தும் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களையும் நம்மால் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் மாலை அணிந்தும் விரதம் இருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களும் கோவிலில் நீண்ட வரிசையில் காட்டிருந்து சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கோவிலை பொறுத்தவரையிலும் 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசனம், மூத்த குடிமக்கள் தரிசனம் என 3 தரிசன வரிசைகள் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் பொது தரிசன வரிசையில் சுமார் 6 மணி முதல் 7 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்கிறார்கள். அது மட்டுமின்றி 100 ரூபாய் கட்டண தரிசனையில் சுமார் 5 மணி முதல் 6 மணி நேரம் வரையிலும் காத்திருந்து தரிசனம் செய்வதையும் பக்தர்கள் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. மூத்த குடிமக்கள் தரிசனம் கை குழந்தையினர் வரக்கூடியவர்களும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமின்றி இந்த பாத யாத்திரையாக வந்திருக்கிற பக்தர்களும் அந்த மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் ஏராளமானோர் நள்ளிரவு 1 மணி முதலே தொடர்ச்சியாக காத்திருந்து தரிசனம் செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கோவிலை பொறுத்த முறையிலும் ஒரு சில பகுதிகளில் பக்தர்கள் குறைபாடு இருப்பதாகவே சொல்லப்பட்டு வருகிறது. கோவிலை பொறுத்த மட்டிலும் ஒரு நாளொன்றுக்கு 50,000 பக்தர்கள் மட்டுமே தரிசனம் செய்வதற்கான வழிமுறைகள் அங்கு இருந்து வருகிறது. அந்த வகையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று ஒரு நாள் மட்டுமே குவிந்திருக்கிறார்கள். வரக்கூடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தான் சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை இருந்து வருகிறது. அந்த வகையில் பக்தர்கள் 5 மணி முதல் 6 மணி நேரம் வரையும் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் பல்வேறு பக்தர்களும் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கோயிலை பொறுத்த மட்டிலும் 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசன வரிசைகள் பக்தர்களுக்கு குடிநீர் மற்றும் பிரசாதங்களாக உணவு வழங்கப்பட்ட போதிலும் கூட நீண்ட நேரம் காத்திருப்பது பக்தர்களுக்கு சற்று சிரமம் செய்யப்படுவதாக சொல்ல முடிகிறது. அந்த வகையில் 5 மணி முதல் 6 மணி நேரம் வரையிலும் சில பக்தர்கள் காத்திருப்பதையும் சிலர் வேதனையுடனும் இந்த முதல் நாளிலே பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த முதல் நாள் ஆங்கில புத்தாண்டு 2026 ஆண்டு முதல் நாளிலேயே இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் புரிந்திருந்து இந்த புத்தாண்டை ஆன்மீக இறை நம்பிக்கையுடனும் உற்சாகமாக வேண்டியதல் படியே இந்த கொண்டாடியும் நம்பிக்கையுடன் கடந்து வருகிறார்கள். ஆங்கில வருட பிறப்பின் முதல் நாளான இன்று
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்ட விவரங்களையும் காட்சிகளையும் பதிவு செய்தமைக்கு நன்றி ஐகோர்ட்.